எதுக்கு புத்தர் சொல்லியிருக்கணும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்? ஏன் புத்தர் சொல்லணும்? நம்ம ஆசைப்படக்கூடாதா? கண்டிப்பா ஆசைப்படலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் எதை ஆசை அப்படிங்கிறாருன்னா, நீ இப்ப வாழ்ற வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்ல, நான் இப்படி இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது துன்பத்திற்கு காரணம். எப்படி அது துன்பத்திற்கு காரணம்? நீ அப்ப அப்படி எல்லாம் இதெல்லாம் நான் கேட்கறதெல்லாம் கிடைச்சிருக்கணும், அது ஞானமா இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல ஒரு தியானியில எனக்கு முதிர்ந்த ஆன்மாவா இருக்கணும்னாலும் பரவாயில்லை, எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இருக்கிற நிலையில சந்தோஷமா இல்லைன்னு சொல்லு. அதுதான் உண்மை. அப்ப நீ இருக்கிற நிலையில சந்தோஷமா இல்லைன்னா வர்ற நிலையில சந்தோஷமா இருப்பீங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்.